சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. இந்திய அரசியல் வரலாற்றுல அநாகரிகமாக பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நான் அந்த பழைய விஷயத்தெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க, எங்க சகோதரிகள் இருக்கிறாங்க, நான் பேச ஆரம்பிச்சா தவறா போயிருங்க. அம்மையார் சசிகலா அவங்களை பத்தி என்ன சொன்னாங்க, அண்ணன் எடப்பாடி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க, ஐயா மோடி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க, மோடி அவர்களை 29 பைசா மோடி, எத்தனை விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு நான் முடிவு செய்து விட்டேன், அவர்களுக்கு அவர்கள் பாஷையில பேசினா தான் புரியுதுங்கண்ணா, இல்லாட்டி புரியறது இல்லை. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறாங்க. அப்ப இல்லாட்டி நீங்க போய் பிரஸ்ல போய் கேட்டா அண்ணாமலையா யாருன்னே தெரியாது பாரு, அல்லது பிரஸ்காரங்க மைக் நிட்னா அதெல்லாம் தெரியாது, இவரை பத்தி கேட்டா சினிமா நான் பாக்குறது இல்லையும் பாரு. இதுதான் அவருடைய பதில். இது அநாகரிகமான பதில். இப்படித்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவர்களுடைய பாஷையில நான் பேச ஆரம்பித்திருக்கேன். வேற வழி இல்லை, மக்களுக்கு தெரியணும் எவ்வளவு அநாகரிகமாக அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடந்து கொள்கின்றார்கள் என்று. அதனால் கீதா ஜீவன் அவர்களுக்கு ஏற்கனவே அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கும் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனையாய் அவர்கள் இன்னைக்கு சத்துணவு கூடத்துல அழுகன முட்டையை போடுற கீதா ஜீவன் அவர்கள் அரசியல் நாகரிகத்தை பத்தி எனக்கு பேசுறதுதான் வியப்புக்குரியதா இருக்கு. அதுக்கு என்னைய பத்தி அவங்க சிந்திக்கிற நேரத்துல கீதா ஜீவன் அவர்கள் ஒரு அரசு பள்ளியில போய் சத்துணவுல குழந்தைகளுக்கு நல்ல முட்டை கிடைக்குதான் அந்த நேரத்தை செலவிட்டாங்கன்னா குழந்தை செல்வங்களுக்கு நல்ல ஒரு மதிய உணவு கிடைக்கும். யாருன்னே பண்றாங்க? அண்ணா அவர் பேசுங்கண்ணே, அவர் என்ன வேணாலும் பேசட்டும். அவர் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரியும் வைகோ ஐயாவுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். அதாவது தமிழகத்தினுடைய தீய சக்தி திமுகன்னு சொன்னவர். அவர் உயிரோடு இருக்கும் வரை சாதிக் பாஷா அது இது 2G ஊழல் அவர் பேசினதுல எடுத்து நீங்க ரீல போட்டு பாருங்க. அவ்வளவு பேசிய வைகோ அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவர் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்துல திமுக ஆட்சி யாரும் அகற்ற முடியாதுங்கிறார். வைகோ ஐயா நல்லா இருக்கணும், 150 வருஷம் வாழனது வேறங்கண்ணா. அதனால ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், வைகோ ஐயா கண் முன்னாடி 2026 திமுகவினுடைய ஆட்சி இல்லாம போகாது. வைகோ ஐயாவும் பார்க்கத்தான் போறாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தலைவர், தனிப்பெரும் தலைவர் வைகோ ஐயா அவர்கள் திமுக கட்சிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் புகழை பாடக்கூடிய கோட்டுல ஒரு குமாஸ்தாவாக மாறி இருப்பது ஒரு வேதனைக்குரிய வருந்தத்தக்க